இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிடத்தக்க அறிவியல் முன்னேற்றமாக சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்த 2 ஆண்களின் முகங்கள் முப்பரிமாணத்தில் வெற்றிகரமாக மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் ஜான் மூஸ் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் இந்த 3D உருவத்தை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். கொந்தகை பகுதியில் உள்ள இடுகாட்டில் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகளை வைத்து இந்த முப்பரிமாணம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனரமைக்கப்பட்ட முகங்கள் பெரும்பாலும் தென்னிந்திய தன்மையுடன் காணப்படுகின்றன. அத்துடன் மேற்கு யுரேஷிய மற்றும் ஆக்ஸ்ட்ரோ ஆசிய மக்களின் நுட்பமான அடையாளங்களும் தென்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். முகங்களின் மேல் பாதி பகுதிகள் மிகவும் துல்லியமாக இருக்கும் நிலையில் கீழ்த்தாடைகள் கிடைக்காததால் கீழ்ப்பாதி பகுதிகள் தோராயமாக மதிப்பிடப்பட்டுள்ளன. நம் உடலில் இரண்டாவது இதயம் என்ற ஒன்று உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த இரண்டாவது இதயம் எது? அதன் முக்கியத்துவம் என்ன? பார்க்கலாம். நமது கால்களில் உள்ள காஃப் மசில்ஸ் எனப்படும் பின்னங்கால் தசைகளைத்தான் இரண்டாவது இதயம் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நடப்பது, படிக்கட்டுகளில் ஏறுவது போன்ற காலுக்கு அசைவு கொடுக்கும் வேலைகளை செய்யும் போது இந்த பின்னங்கால் தசைகள் சுருங்கி பம்ப் போல செயல்படுகின்றன. இதயத்தை நோக்கி ரத்தத்தை தள்ளுகின்றன. இந்த செயல்முறை ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கால்களில் ரத்த உறைவு, வீக்கம், கனமான உணர்வு, வெரிகோஸ் வெயின்ஸ் ஆகியவற்றை தடுக்கிறது. டீப் வெயின் த்ரோம்போசிஸ் போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்க உதவுகிறது. இதனால்தான் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்காரவோ நிற்கவோ கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். நடைபயிற்சி, கை கால்களை நீட்டி மடக்குதல், சிறிய உடல் அசைவுகள் போன்ற எளிய செயல்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை என்கிறார்கள் மருத்துவர்கள். உங்கள் கால்களின் செயல்பாட்டை பராமரிப்பது இதயத்தையும் பாதுகாக்கிறது. இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். புரி ஜெகநாதர் ரத யாத்திரை நடைபெறும் வேளையில் அதன் பிரசாதமும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அந்த வகையில் புரி ஜெகநாதர் கோயிலில் தினமும் 56 வகையான உணவுகள் சமைக்கப்படுகின்றன. இந்த உணவுகள் மண்பானைகளில் விறகு அடுப்பில் தயாரிக்கப்படுகின்றன. வெங்காயம், பூண்டு இல்லாமல் சமைக்கப்படும் இந்த பிரசாதத்தை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். இது ஜாதி, மத வேறுபாடின்றி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் பரிமாறப்படுகின்றன. சுமார் 600 சமையல்காரர்கள் தினமும் 1 லட்சம் பேருக்கு உணவு சமைக்கிறார்கள். சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட பானைகள் அன்றைய தினமே உடைக்கப்பட்டு மறுநாளைக்கு புதிய பானையில் சமையல் செய்வது புரி ஜெகநாதர் ஆலயத்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. நாடு முழுவதும் வீடுகள் விற்பனை சரிந்து வருகிறது. சென்னையை தவிர மற்ற 6 முக்கிய நகரங்களில் கடந்த 3 மாதங்களில் வீடுகள் விற்பனை 20% குறைந்துள்ளது என அனராக் ரியல் எஸ்டேட் ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 11% விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் வீடுகளின் விலை 11% உயர்ந்துள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு போர்ச்சூழல் காரணமாக வீடுகளை வாங்குபவர்கள் காத்திருந்து பார்க்க முடிவு செய்ததே விற்பனை சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக வீடுகளின் விலை உயர்ந்து வரும் நிலையில் போர் பதற்றம் விற்பனையை பாதித்தது. தற்போது நிலைமை சீரடைந்து வட்டி விகிதங்கள் குறைந்துள்ளதால் வரும் மாதங்களில் வீடுகள் விற்பனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் சாதாரண உடையணிந்து எளிய மனிதர்களாக தோன்றிய தந்தை மகன் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள லாம்போகினி காரை வாங்கிச் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. பெங்களூருவைச் சேர்ந்த தந்தை மகன் 4 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லாம்போகினி ஸ்ட்ரெட்டோ சொகுசு காரை வாங்கிச் சென்றனர். லாம்போகினி ஸ்ட்ரெட்டோ சொகுசு கார் 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவரை 1499 கார்கள் மட்டுமே விற்பனையாகியுள்ளன. இந்தியாவுக்கு 15 கார்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. மும்பையில் உள்ள ஒரு பிச்சைக்காரர் மாதம் 75,000 ரூபாய் வரை சம்பாதிப்பதாகவும் அவருக்கு 7.5 கோடி ரூபாய் மதிப்புக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பரத் ஜெயின் என்ற அந்த நபர் மும்பையில் சிஎஸ்டி ரயில் நிலையம், ஆசாத் மைதான் போன்ற பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக யாசகம் செய்து வருகிறார். தினசரி 10 முதல் 12 மணி நேரம் பிச்சை பெறுவது மூலம் 2,000 ரூபாய் முதல் 2,500 ரூபாய் வரை கிடைப்பதாக கூறப்படுகிறது. இவருக்கு மும்பையில் சில இடங்களில் வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் இருப்பதாகவும் இதன் மதிப்பு 7.5 கோடி ரூபாய் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 2 கடைகளையும் கட்டி இவர் வாடகைக்கும் விட்டுள்ளார்.
ரயில் பயணிகளுக்கு இந்திய ரயில்வே சார்பில் வழங்கப்படும் சிக்கன உணவின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 7 பூரிகள், உருளைக்கிழங்கு கறி மற்றும் ஊறுகாய் அடங்கிய இந்த உணவு பொதுப்பெட்டி பயணிகளுக்கு வெறும் 15 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. 20 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டிலுடன் இந்த உணவு கிடைக்கிறது. பயணிகளுக்கு அடிப்படை உணவு கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் இந்த மலிவு விலை உணவு திட்டத்தை பலரும் பாராட்டுகின்றனர். இந்தியாவில் ஆண்களிடையே தொற்றா நோய்களும் மனநலம் சார்ந்த பிரச்சினைகளும் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்களிடையே உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்கள் அதிகரித்திருப்பதாக கூறும் மருத்துவ நிபுணர்கள் 22 முதல் 40 வயதிற்குட்பட்ட ஆண்களிடையே நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதால் ஏற்படும் முதுகுவலி, இருதய கோளாறுகள் ஆகியவை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். இதே வயது ஆண்களிடையே பதற்றம், மனச்சோர்வு, OCD போன்ற மனநல பிரச்சினைகளும் உயர்ந்திருப்பதாகவும் கூறுகின்றனர். ஆனால் ஆண்கள் பெரும்பாலும் இப்பிரச்சினைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் நோய்களுக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளை புறக்கணிப்பதாகவும் மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆரம்பகட்ட அறிகுறிகளை புறக்கணிக்காமல் உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள அறிவுறுத்தும் அவர்கள் வீட்டில் சமைத்த சத்தான உணவுகளை உட்கொள்ளுமாறும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவிலிருந்து இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணம் மீதான வரி விதிப்பு விதிமுறைகளை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் கணிசமாக தளர்த்தியுள்ளனர். வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணம் மீது 3.5 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் முன்மொழிந்துள்ள மசோதாவில் வரி விகிதம் 3.5 விழுக்காட்டிலிருந்து 1% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்குகள், நிதி நிறுவனங்கள், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் அனுப்பப்படும் பணத்திற்கு இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ரொக்க பணம், பண ஆணை அல்லது காசோலை மூலம் அனுப்பினால் மட்டுமே இந்த 1% வரி பொருந்தும். இந்த மசோதா ஏற்கப்பட்டால் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கான வரிச்சுமை குறையும். நடிகை த்ரிஷா தமிழக கோவில் ஒன்றுக்கு இயந்திர யானை ஒன்றை பரிசளித்திருப்பதை அடுத்து அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பின்பற்றுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் கூறுகின்றனர். 2001ஆம் ஆண்டில் குருவாயூர் கோவிலுக்கு நிஜ யானையை பரிசளித்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா படித்த சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் தான் த்ரிஷாவும் படித்தார். ஜெயலலிதாவை போலவே தானும் அரசியலில் நுழைந்து முதல்வராக விரும்புவதாக பல ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில் த்ரிஷா கூறியிருந்ததையும் நெட்டிசன்கள் நினைவு கூறுகின்றனர். புரி ஜெகநாதர் ரத யாத்திரை நடைபெறும் வேளையில் அதன் பிரசாதமும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அந்த வகையில் புரி ஜெகநாதர் கோயிலில் தினமும் 56 வகையான உணவுகள் சமைக்கப்படுகின்றன. இந்த உணவுகள் மண்பானைகளில் விறகு அடுப்பில் தயாரிக்கப்படுகின்றன. வெங்காயம், பூண்டு இல்லாமல் சமைக்கப்படும் இந்த பிரசாதத்தை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். இது ஜாதி, மத வேறுபாடின்றி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் பரிமாறப்படுகின்றன. சுமார் 600 சமையல்காரர்கள் தினமும் 1 லட்சம் பேருக்கு உணவு சமைக்கிறார்கள். சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட பானைகள் அன்றைய தினமே உடைக்கப்பட்டு மறுநாளைக்கு புதிய பானையில் சமையல் செய்வது புரி ஜெகநாதர் ஆலயத்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. ஹாங்காங்கில் செயல்பட்டு வந்த கடைசி ஜனநாயக ஆதரவு கட்சியும் கலைக்கப்பட்டது. கடுமையான அரசியல் நெருக்கடிகள் காரணமாக கட்சியை கலைக்கும் முடிவுக்கு வந்ததாக சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி தெரிவித்துள்ளது. ஹாங்காங் சீன நிர்வாகத்தில் வந்துள்ள நிலையில் அங்கு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி மட்டும் சிறிய அளவில் சாலைகளில் ஆர்ப்பாட்டங்கள் செய்து வந்த நிலையில் அதுவும் தற்போது கலைக்கப்பட்டுவிட்டது. இந்தியாவில் உணவு தொழிலில் பிரபலமான பிராண்ட் என்ற பெயரை அமுல் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மதிப்பு வாய்ந்த இந்திய உணவு பிராண்டுகள் குறித்த பட்டியலை பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதில் $4.1 பில்லியன் மதிப்புடன் குஜராத்தின் கூட்டுறவு நிறுவனமான அமுல் முதலிடம் வகிக்கிறது. டெல்லியைச் சேர்ந்த மதர்ஸ் டெய்ரி $1.15 பில்லியன் மதிப்புடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. பிரிட்டானியா 3வது இடத்திலும், கர்நாடக அரசு அமைப்பான நந்தினி 4ஆம் இடத்திலும், டாபர் 5ஆம் இடத்திலும் உள்ளன.